வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா, ஒரே ஒரு மாவு அரைச்சிட்டு அதில் 6 வகையான பலகாரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான சிம்பிளான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த குண்டு அரிசி இருக்கு இல்லையா, இட்லி அரிசி, அது. இது பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இல்லைன்னா இப்போ வெளியில் தோசை அரிசின்னு கூட தனியாக விற்கிறாங்க, அது கூட எடுத்துக்கலாம். அதனால் ரெண்டுமே சம அளவில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி நான் இதில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கோபுரமாக நிறைக்கல, நான் இந்த மாதிரி ஃபுல்லாக நிறைச்சிட்டு இதில் 3 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை அடுத்து நம்ம இதே மாதிரி 3 கப் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்திருக்கேன், அதே சேம் அளவில். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்காக உளுந்து 3/4 கப்பு, இது மெஷரிங் கப்பில் இது 1 கப்பு, இது 1 கப்பு, இது 3/4 கப். அதில் நான் 3/4 கப் அளவுல ஒன்று எடுத்திருக்கேன் உளுந்து. இந்த உளுந்துக்கு எந்த மெஷர்மெண்ட்னாலும் சரி, எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கூட 3/4 கப்பு எடுத்துக்கிறலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது 4 மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி, இது உளுந்து 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எப்போவும் அரைக்கிறது மாதிரி தனித்தனியாக அரைச்சிக்கலாம். உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி பொங்க உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து அரிசியும் நல்லா நைஸாகவே அரைச்சிக்குங்க. ஏன்னா இது குறைலாம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நைஸாகவே அரைச்சி நம்ம எடுத்து இதையும் உளுந்து கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா 6 கப்பு இருக்கு இல்லையா அரிசி, அதுக்கு. இப்போ இதை மாவை எப்போவுமே கையால் கரைச்சி விட்டுறணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் பாதி அளவு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாவை மூடி நம்ம ஓவர் நைட் அல்லது 8 ஹவர்ஸ்க்கு நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், பொங்கி நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா ஸ்மூத்தாக பொங்கி இருக்குது. இப்போ இதே மாவை ஃபுல்லாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. புளிக்க நாளைக்கு செய்யணும்னா இன்றைக்கி நைட்டு எடுத்து வச்சிங்கன்னா கூட அது புளிச்சிரும். இப்போ நம்ம ஃபுல்லாக புளிக்க வச்சாச்சு. இதில் இந்த மாவை கொஞ்சம் ஒரு கிளறி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் தான் நான் ஒன்றா ஒரே டைம்லே எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சிவந்ததும் உளுந்தம்பருப்பு சிவக்க விடுங்க. சிவந்ததும் நம்ம இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தேங்காயை சின்ன பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது ஃபுல்லாக பொன்னிறமாலாம் வறுக்க வேண்டாம். சாதாரணமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக மாவில் சேர்க்கக்கூடாது, நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு பாத்திரத்தில் 5 கப் அளவுக்கு மாவு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அந்த மாவில் நம்ம இந்த வறுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை எல்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ காரப்பணியார மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா புளிச்சு போயிடும். அதனால் செய்கிறதுக்கு முன்னால் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பணியாரக்கல்ல சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு நம்ம இதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிடலாம். எல்லா குழியிலையும் மாவை நிறச்சிட்டு இப்போ
பணியாரக்கல் சூடான உடனேயும் நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சிடணும். இல்லைன்னா அடியில் சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. லோ அல்லது லோ மீடியத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் பணியாரக்கல்லோட கனத்தை வச்சு இருக்குது அந்த அடியில் கருகாமல் இருக்கிறது. இப்போ இதுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் லேசாக எண்ணெயோ நெய்யோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வேக விட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை வந்து கூட்ட தேவையில்லை. அதே எந்த ஃப்ளேமில் வச்சுருக்கீங்களோ அதே ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விட்டுட்டு லேசாக மேலே எண்ணெய் விடுங்க அல்லது நெய் விடுங்க. விட்டுட்டு உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த பக்கமும் கொஞ்சம் சிவந்து வந்துருச்சு. இப்போ எல்லா பணியாரத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய காரப்பணியாரம் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு மாதிரியே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சூப்பர் சாஃப்டில் இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. சூடாக இருக்கிறதுனால என்னால் பிக்கக்கூட முடியலை. பாருங்கள் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ அடுத்து 2வது இது காரப்பணியாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட் பணியாரம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு ஒன்லி மெல்ட் பண்ணணும். வந்து பாகுப்பதம்லாம் தேவையில்லை. நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா வெல்லம் வந்து மெல்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை ஃபுல்லாக நசுக்கி விட்டுட்டு கலந்து விட்டுட்டிங்கனாக்கா நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ நல்லா எல்லாமே மெல்ட் ஆயிருச்சு. நான் இதை எடுத்து ஆற விட்டுறணும். ஆற வச்சு தான் நம்ம மாவில் சேர்க்கணும். அப்படியே சூடோடு சேர்த்துறாதீங்க. இப்போ இதுக்கும் நான் ஒரு 5 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி மாவு எடுத்திருக்கேன். 5 கப்புக்கு தான் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாகு கரைச்சி வச்சுருந்த இந்த வெல்லம் நல்லா ஆறிருச்சு. இதை ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடிகட்டி இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது சுக்கு பொடி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது ஏலக்காய் பொடி. இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவும் ஒரு நல்ல டேஸ்ட்டும் கூட கொடுக்கும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சுக்கு சேர்க்குறதுனால டைஜஷனுக்கெலாம் நல்லது. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பணியாரக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் சேர்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும் இந்த இனிப்பு பணியாரத்துக்கு எண்ணெயை விட. இதில் இந்த மாதிரி மாவை விட்டுட்டு இதுக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க இப்போ பணியாரக்கல். ஏன்னா இந்த ஸ்வீட்டு வந்து பாகு நம்ம சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கீழே வந்து கரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம இதை லோவில் வச்சுட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதிலே கூட கொஞ்சம் லைட்டாக ஜாஸ்தி செவந்துருச்சு. அதனால் வச்சு லோவில் வச்சு இந்த மாதிரி வேக விட்டுட்டு இதை வந்து நம்ம திருப்பி விட்றோம். திருப்பி விட்டுட்டோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி வேக விடணும். கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்குங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இந்த பணியாரத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்வீட் பணியாரமும் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதையே நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாக டேஸ்ட்டோட நல்ல அருமையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாவில் நம்ம நல்ல பஞ்சாக இட்லி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நம்ம ஒரே ஒரு தட்டு மாத்திரம் நான் காமிக்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இட்லி தட்டில் இட்லி மாவு அந்த மாவு சேர்த்துட்டு நம்ம இதை வச்சுட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ரொம்ப தண்ணியை தளன்னு கொதிக்க விடக்கூடாது. இதில் 10-12 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், இட்லி வெந்துருச்சோம். இப்போ குச்சியால் குத்தி பாருங்கள், ஒட்டலை பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்தாச்சு இட்லியை. இந்த இட்லி பிளேட்டை எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்கனாக்கா அடியில் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையான இட்லி, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இட்லி நமக்கு ரெடி ஆயிருச்சு.
இப்போ இந்த இட்லியையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அப்படியே எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்களேன், அவ்வளோ மிருதுவாக இருக்கும். சூப்பர் சாஃப்டான இட்லியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஸ்பான்ச்சியாக எப்படி வருது பாருங்கள். அப்படியே உள்ளே பூரா அப்படியே பபுளாக ஏர் கேப்ஸோடு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் இந்த இட்லி மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா எத்தனை டிஷ் பண்ணியாச்சு. இப்போ 4வது டிஷ் வந்து ஊத்தப்பம் பண்ணுறேன். இதே மாவில் தோசைக்கல்ல நல்லா சூடாகினதுக்கப்புறமா நல்லா தொடச்சி விட்டுட்டு 2 கரண்டி மாவு எடுத்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். நம்ம எப்போதும் தெரியுமே ஊத்தப்பத்துக்கு வந்து கம்மியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோம், கொஞ்சம் கனமாக. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக இட்லி பொடியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பொடியாக நறுக்கிற வெங்காயம், அதுக்கப்புறமா நல்ல வடிவேல் சார் சொன்னது மாதிரி நல்ல கேரட்டை துருவி அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். போட்டுட்டு இது சைடில் நெய்யோ உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் விடலாம் அல்லது நெய் விடலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேமை வந்து லோவாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. அந்த கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம். நம்ம எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளவு ஸ்பான்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்லேயே உள்ள ஊத்தப்பம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது எத்தனாவது டிஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரிசையாக செஞ்சுட்டேன். 4 டிஷ் ஆயிடுச்சு. இப்போ 5வது பலகாரம் என்னென்னா தோசை. நல்லா கிறிஸ்பியாக வருங்க இந்த தோசை. நல்ல சூடான தவாவில் நல்லா மெலிசாக தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சிட்டு இப்போ இதை நீங்கள் வந்து திருப்பி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா வராது. அதனால் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம இதை மூடியும் போட்டு இப்படி மூடிட்டிங்கனாக்கா அழகாக மேலே உள்ளதும் வெந்துடும். இப்போ கீழே வந்து திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிறிஸ்பி தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது 6வது ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு இந்த 1/4 கப்பு ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்குருவோம் மாவை. இது வந்து ஆப்ப மாவு எப்போவுமே நமக்கு தோசை மாவு மாதிரியோ இட்லி மாவு மாதிரியோ இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்காக நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 2 ஆப்பக்கடாயி சூடானதும் 2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி இந்த மாதிரி நம்ம எப்போவும் ஆப்பம் செய்கிறது மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி நம்ம இப்போவும் லோ ஃப்ளேமில் தான் வச்சு இதை குக் பண்ணணும். ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா சூப்பராக கருகாமல் சூப்பராக அருமையாக வரும். பாருங்கள் வெள்ளை வெள்ளையர்னு எவ்வளோ பஞ்சு மாதிரி ஆப்பம் ரெடி ஆயிருச்சு. இதையும் நீங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய 6 வகையான பலகாரமும் ரெடி ஆயிடுச்சு. தோசை, ஆப்பம் எல்லாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு வாழை இலையில் நான் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தோசை, அது ஆப்பம், அடுத்தது இது ஊத்தாப்பம், அடுத்தது இட்லி, அடுத்து இது ஸ்வீட் பணியாரம், அடுத்து இது கார பணியாரம். பார்த்தீங்களா ஒரே மாவில் எத்தனை செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரே ஒரு சட்னி மாத்திரம் பண்ணி காமிச்சிடுறேன். இது வந்து மதுரையில் ஃபேமஸ் சட்னி, தண்ணி சட்னி சொல்லுவாங்க. இதுக்கு பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், காரத்துக்கு 5-6 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூன் பேனில் காய வச்சுட்டு நம்ம இப்போ பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும்போது நம்ம அதில் லேசாக மேலே கலர் சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அந்த டைமில் 4 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து இதையும் நல்லா சிவக்கெல்லாம் வதக்க வேண்டாம், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகும்ல வெங்காயம், அந்த லெவலுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிட்டு இதை நல்லா சூடு ஆறுற வரைக்கும் ஆற வச்சுருவோம். இதில் நம்ம இப்போ பொட்டுக்கடலை சேர்க்கக்கூடாது. இப்போ இதை ஆற வச்சுட்டு அதை வறுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஒன்லி இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயை வதக்கி இதை ஆற வச்சுட்டு இப்போ இதை ஒரு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து இந்த 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம்.
அதாவது ரொம்பவும் நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் திப்பியாக ஓட்டுற மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இந்த சட்னியை நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அதனால் நல்லா தண்ணியெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு அதில் அரை டீஸ்பூன் உளுந்து, கடுகு, அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. கொஞ்சம் வதங்கின உடனேயும் இதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை பொரியிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இந்த கலந்து வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கலாம். இதை கொதிக்கலாம் விடக்கூடாது. இதெல்லாம் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய 6 வகை பலகாரமும் ரெடி, நம்மளுடைய மதுரை தண்ணி சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இதை வச்சு நீங்கள் செஞ்சிருந்த பலகாரத்தை எல்லாத்தையும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் ஒரே மாவில் எத்தனை பலகாரம் செஞ்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.